ஒரு முறை இலங்கை தேசத்தில் இருந்து யுத்த காலத்திலே ஒரு குடும்பம் வேறொரு தேசத்திற்கு தப்பி சென்று கொண்டிருக்கிறது. நடுக்கடலில் போன உடனே அந்த குடும்பத்திற்கு அந்த படகில் இருந்த பெட்ரோல் தீர்ந்து விட்டது. பெட்ரோல் தீர்ந்து அந்த குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. வாலிப மகள், வாலிப மகன், தாயும் தகப்பனும், பிள்ளைகள் அப்பா அம்மாவுடைய முகத்தை பார்க்கிறார்கள். நடுக்கடல், யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நடுக்கடலில் யாருமே இல்லை. அப்பதான் அந்த நடுக்கடல் இருந்து அவங்க ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கினாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த தொடங்கினாங்க. வேறு எங்கோ பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு படகு இவர்கள் அருகில் தேவனால் கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. அந்த படகில் இருந்து வேறு நாட்டவர் வந்திருந்தார்கள். அவர்கள் இவர்களை பார்த்து, உங்களுக்கு எதையாகிலும் உதவி வேண்டுமா என்று சொல்லி கேட்கும்போது 4 பேரும் கண்ணீர் வடிக்க தொடங்கினார்கள். அந்த படகில் வந்தவர்கள் நைஜீரியா தேசத்தில் உள்ளவர்கள், திருடர்கள். அந்த திருடர்கள் ஒரு தேவனுடைய மனுஷனை கடத்தி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் அழுகிற அழுகுரலை பார்த்து அந்த தேவ மனுஷன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இந்த நடு கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு உதவி தேவனால் வரும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் தெய்வத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து மின்னலை போல ஒரு ஒளி வந்து அந்த படகில் இருந்தவர்களை அப்படியே மூடினது. ஒவ்வொருவருடைய இருதய கதவுகளையும் தெய்வம் திறந்தார். அல்லேலூயா. உயிருள்ள இயேசு கிறிஸ்து இருதயத்தை திறந்தார். அந்த கொலைகாரனுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அந்த கொள்ளைக்காரர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டது. வேண்டிய பெட்ரோலை கொடுத்தார்கள். அவர்கள் போக வேண்டிய தேசத்திற்கு சென்றடைந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.